இது என்னன்னா கேட்கும் போது கசக்கும். இதையே நீங்க பழகிட்டீங்கன்னா இனிக்கும். நீங்க உங்க உடம்ப பாதுகாக்கலனா உங்க உடம்பு சிதையும். உங்க உடம்புக்கான பயிற்சியை நீங்க கொடுக்கலனா, ஒர்க் அவுட் பண்ணலனா, எக்ஸசைஸ் பண்ணலனா, பயிற்சி பண்ணலனா உடம்பு சிதையும், சிதைஞ்சி அழியும். நம்ம ஏதோ திடகாத்தமா இருக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படியே ஓடுறோம், ஆடுறோம், குதிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க ஒருபோதும் மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம நல்லா இருக்கோம், நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உடம்புக்கு தேவையானதை நீங்க கொடுத்தா நல்லா இருப்பீங்க. உடம்புக்கு தேவையானது எக்ஸசைஸ் கொடுங்க, யோகா பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. உடம்புக்கு என்னென்ன, உங்க உடம்பு வந்து சூட்டு உடம்பா இல்ல குளிர்ச்சி உடம்பா என்னன்னு பாருங்க. பார்த்து அதுக்கான தேவையான மருந்தை கொடுங்க, அதுக்கான சாப்பாட்டை கொடுங்க, அதுக்கான உணவுகளை கொடுங்க, அதுக்கான பயிர் வகைகளை கொடுங்க, அதுக்கான ஊட்டச்சத்தை கொடுங்க, அதுக்கான புரத சத்தை கொடுங்க, அதுக்கான நாட்சத்தை கொடுங்க, அதுக்கான நீர் சத்தை கொடுங்க. இதனாலதான் உடம்பு ஒரு நாள்ல ஒரு நாள் தண்டிக்குது. புளி அளவா எடுத்துங்க, உப்பு அளவா எடுத்துங்க, காரம் அளவா எடுத்துங்க, எல்லாமே அளவா எடுத்துங்க. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இத மனசுல வச்சிங்க. உடம்புக்கு ஒத்துக்காத்த சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நம்ம பெரியவங்க காலகாலத்துக்கு சொல்லின்னு வர கருத்து தான். இது நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. உங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், அதான் சொல்றேன்.